சிலர் உங்களை ஒரு மனிதனா கூட மதிக்காம அலட்சியமா நடத்துறாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை அலட்சியம் செய்யறதுக்கு காரணம் நீங்க பலவீனமா இருக்கிறதால இல்ல, நீங்க அமைதியா இருக்கிறதால. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரு வலி இருக்கு. அது அடிப்பட்ட வலி இல்ல, அது ஏமாற்றத்தினால வந்த வலி கூட இல்ல, அது அலட்சியம். நீங்க ஒருத்தரை மதிக்கிறீங்க, அவங்க உங்களை இக்னோர் பண்றாங்க. நீங்க உண்மையா பேசுறீங்க, அவன் சிரிச்சுட்டு கடந்து போறான். நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க, அவன் சீன் போட்டு சைலண்டா போயிட்டே இருக்கான். அந்த சைலன்ஸ் உங்களை உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது தெரியுமா? நான் ஒர்த் இல்லையா? நான் போதாதவனா? எனக்கு என்ன குறை? இங்கதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நான் சொல்ல போறது ரிவெஞ்ச் கிடையாது, மேனிபுலேஷன் கிடையாது, ஹியூமன் சைக்காலஜி பேஸ்டு மென்டல் டாமினன்ஸ். இந்த வீடியோ முடிவுக்கு வரும்போது நீங்க யாரையும் சேஸ் பண்ண மாட்டீங்க, யார்கிட்டையும் போய் உங்களை ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களை அலட்சியம் செய்தவங்க உங்களை நினைச்சு உள்ளுக்குள்ள அலற ஆரம்பிப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் உங்களை அலட்சியம் செய்கிறான்னா அவன் உங்களை ஹேட் பண்ணல, உங்களை கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் எதனால வருது? உங்க ரியாக்ஷனால தான். நீங்க கோபப்படுறீங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நீங்க எமோஷனலும் ஆகுறீங்க. அது அவனுக்கு பவர், அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். இவன் இன்னும் என்ன கேர் பண்றான்ற எண்ணம். இன்று நான் சொல்ல போற இந்த 8 ஹியூமன் அப்ரோச்சஸ் உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அலட்சியம் செய்தவங்க உங்களை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே அலற ஆரம்பிப்பாங்க. முதல் அணுகுமுறை அமைதியான புறக்கணிப்பு, சைலண்ட் டிட்டாச்மெண்ட். நம்ம இந்தியனோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே கூடாது, நான் இப்படி இல்லைன்னு புரிய வைக்கணும். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? எக்ஸ்பிளனேஷன் கில்ஸ் ரெஸ்பெக்ட். ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்க பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கலி லோயர் ஆகுது. டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா? லீடர் ஜஸ்டிஃபை பண்ணுவாரா? இல்ல, எக்ஸ்பிளைன் பண்றவ பர்மிஷன் தேடுறவ. சைலன்ஸ் ஒய் இட்ஸ் ஒர்க். ஒரு மனிதன் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? ரியாக்ஷன், எமோஷன், டிராமா. நீங்க சடன்லி ரிப்ளை பண்ணாம, ஜஸ்டிஃபை பண்ணாம, ப்ரூவ் பண்ணாம சைலண்டா வித்ரா ஆகிட்டா அவன் பிரெயினுக்கு ஷாக். அவனுடைய மைண்ட் டைலாக் என்ன தெரியுமா? ஏன் இவன் பேசல? நான் முக்கியம் இல்லையா அவனுக்கு? இவன் கேர் பண்ணலையே. இங்கேதான் ரியல் அலறல் ஆரம்பமாகுது. ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், எப்பவும் உங்களை இக்னோர் பண்றான். நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க, ரிப்ளை லேட்டா வருது. கால் பண்றீங்க, பிஸின்னு வருது. முன்னாலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா இப்படி மாறிட்ட, நான் ஏதாவது தவறு பண்ணேனா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இப்போ நீங்க சைலன்ஸா இருக்கீங்க. டிஸ்டன்ஸ் மேக் பண்ணுங்க. நோ எமோஷனல் எக்ஸ்பிளனேஷன். 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். அவன் தானா மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பான். என்ன ரொம்ப பிஸியா? ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. பவர் ஷிஃப்ட் நடக்கும். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, சைலண்ட் டிட்டாச்மெண்ட் என்றா ஈகோ இல்ல, ஷோ ஆஃப் இல்ல, ஆட்டிடியூடும் இல்ல, இன்னர் டெசிஷன். இந்த மனிதன் என் பீஸ்க்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், அதனால நான் வித்ரா ஆகுறேன். சத்தம் போட்டு வாதாடுறவன் தோற்றுக்கிட்டே தான் இருப்பான், அமைதியா விலகிறவன் ஏற்கனவே ஜெயிச்சிருப்பான். சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், சைலன்ஸ் இஸ் எமோஷனல் கண்ட்ரோல். கண்ட்ரோல் ஈக்குவல் டாமினன்ஸ். நீங்க சைலண்டா வித்ரா ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் தெரியுமா? வெயிட் பண்ணாம உங்களை அப்கிரேட் பண்ணணும். அதுதான் இரண்டாவது அணுகுமுறை, செல்ஃப் அப்கிரேட், குவைட் க்ரோத், அமைதியான வளர்ச்சி. நீங்க அமைதியா விலகிட்டீங்க, ஆனா அவங்க மிஸ் பண்ணுவாங்களா? அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா? இன்னும் அந்த தாட் உங்களுக்கு இருந்தா நீங்க இன்னும் ஃப்ரீயா இல்ல. அடுத்த லெவல் நீங்க போகணும்னா உங்களை வளர்க்க ஆரம்பிக்கணும், அமைதியா, ஆழமா, உள்ளுக்குள்ள. ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை உண்மையிலே வலிக்க வைக்கிறது கத்துவதில்ல, குறை சொல்வது இல்ல, நான் நீ இல்லாமலே மேல போயிட்டேன்னு உங்க வாழ்க்கை சொல்லும் போது சைக்காலஜி சேஸ் people don't regret losing you until they see you winning without them. உங்க வளர்ச்சி அவங்கள ஏன் ஹட் பண்ணுது தெரியுமா? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இவன் நம்மால பிரேக் ஆகிடுவான், இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஆனா ரியாலிட்டி என்ன? நீங்க ஹெல்த்தியர், நீங்க காமர், நீங்க டிசிப்ளின்டு, நீங்க கான்ஃபிடென்ட். அவங்க மைண்ட்ல கான்ஃபிளிக்ட். நான் தவறா நினைச்சிட்டேனா, இவன் இப்படி மாறுவான்னு நினைக்கல. அந்த கான்ஃபிளிக்ட் தான் இன்னர் அலறல். நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டிய 4 கோர் ஏரியாஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், ஸ்கில்ஸ். ஒரு ஸ்கில் உங்க லைஃப் டைரக்ஷனை மாற்றும். கம்யூனிகேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், பிஸ்னஸ் அல்லது ஒர்க் ஸ்கில். ஸ்கில் அப்கிரேட் சைலண்டா நடக்கும், ஆனா ரிசல்ட் லவுடா பேசும். செகண்ட், பாடி அண்ட் எனர்ஜி. உங்க பாடி வீக்கா இருந்தா மைண்ட் ஸ்ட்ராங் ஆகாது. வாக்கிங், எக்ஸசைஸ், ஸ்லீப் டிசிப்ளின். பாடி சேஞ்ச் ஆனா ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். தேர்ட், நாலேஜ் அண்ட் மைண்ட் செட். ஸ்க்ரோல் பண்றத குறைச்சி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சா உங்க தாட்ஸ் மெச்சூர் ஆகும். அவங்க என்ன நினைப்பாங்க, இது ஸ்லோலி நான் என்ன பில் பண்றேன்னு மாறும்.
4th எமோஷனல் டிசிப்ளின். எமோஷனலை கண்ட்ரோல் பண்றவன் தான் டேஞ்சரஸ் ஹியூமன். ட்ரிகர் ஆகாம இருக்க கற்றுக்கோங்க. டிலே ரியாக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காம் ஃபேஸ் ஈக்குவல் பவர் ஃபேஸ். ஒரு மனுஷன் இருந்தான், ஆஃபீஸில் அவனை யாருமே மதிக்கலை, இக்னோர் பண்ணாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அதுக்கு அவன் ஷவுட் பண்ணலை, கம்ப்ளைண்ட் பண்ணலை. நைட்ல ஸ்கில் லேர்ன் பண்ணா மார்னிங்ல சைலண்டா ஒர்க்கை பார்த்தான். சில மாதங்களுக்கு அப்புறம் சேம் பீப்பிள் இவன் எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆனா, இவன் எப்போ இப்படி மாறினான்னு யோசிப்பாங்க. குவைட் அப்கிரேட் லவுட் இம்பாக்ட். நம்ம எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அப்கிரேட் பண்றத ஷோ பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா வேலிடேஷன், ஃபேக் மோட்டிவேஷன் போஸ்ட். ரியல் growth நீட்ஸ் நோ ஆடியன்ஸ். நீங்க மாறிட்டீங்கன்னா அவங்க இக்னோர் பண்ணின நாட்கள் தான் அவங்க பிக்கெஸ்ட் ரீக்ரியேட். சைலன்ஸ் பிளஸ் growth ஈக்குவல் மென்டல் டாமினன்ஸ். செல்ஃப் அப்கிரேட் இஸ் நாட் ரிவெஞ்ச், இட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ நீங்க வளர ஆரம்பிச்சீங்க, ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் எப்பவும் அவைலபிளா இருந்துடாதீங்க. அதுதான் 3வது அணுகுமுறை, அவைலபிலிட்டி கண்ட்ரோல். நீங்க அமைதியா மாறிட்டீங்க, நீங்க வளர ஆரம்பிச்சீங்க. ஆனா இன்னொரு உண்மை இருக்கு, எப்பவும் கிடைக்கிறது தான் மனுஷனுக்கு சீப் ஆகும். உங்க டைமுக்கு வேல்யூ இல்லாதவனுக்கு உங்க பிரசன்ஸுக்கும் வேல்யூ இருக்காது. ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத் என்ன சொல்லுது? பீப்பிள் வேல்யூ வாட் தே காண்ட் அசஸ் ஈஸிலி. நீங்க எப்பவும் கால் எடுத்தா, ரிப்ளை கொடுத்தா, ஹெல்ப் பண்ணினா பிரெயின்ல ஒரு மெசேஜ், இவன் எப்பவும் இருப்பான். அப்போ ரெஸ்பெக்ட் ஸ்லோவா டை ஆகும். ஒய் அவைலபிலிட்டி கில்ஸ் ரெஸ்பெக்ட். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க பவர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் கால் பண்ணினா வந்துடுவான், நான் மெசேஜ் பண்ணினா ரிப்ளை வரும். கண்ட்ரோல் இஸ் வித் தெம். ஆனா நீங்க டிலே பண்ண ஆரம்பிச்சா, ரிப்ளை ஷார்ட் ஆகிட்டா, பிரசன்ஸ் ரெடியூஸ் ஆனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மெசேஜ் வந்தா முன்னாடிலாம் நீங்க ஒரு நிமிஷத்துல ரிப்ளை பண்ணிடுவீங்க. ஆனா இப்போ 4 to 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் காமா ரிப்ளை பண்ணுங்க, எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம. கால்ஸ் வந்தா முன்னாடிலாம் நீங்க மிஸ் கால் பார்த்ததும் இமீடியட்டா கால் பண்ணிடுவீங்க. ஆனா இப்போ பிஸி, வில் கால் யூ லேட்டர்னு ஒரு மெசேஜ். அவைலபிலிட்டி கண்ட்ரோல் ரூட் பிஹேவியர் இல்ல, அது ஆட்டிடியூட் இல்ல, ஈகோ இல்ல, செலக்டிவ் பிரசன்ஸ். நீங்க இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்கு அவைலபிள், டைம் வேஸ்டருக்கு அன்அவைலபிள். சர்க்கசிட்டி கிரியேட் கியூரியாசிட்டி, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் வேல்யூ, ஆப்சன்ஸ் கிரியேட் திங்கிங். ஹியூமன் பிரைன் ஹேட்ஸ் அன்சர்டன்ட்லி. இவன் என்ன பண்றான், இவனுக்கு லைஃப் இருக்கா? தட் திங்கிங் இஸ் இன்னர் நாய்ஸ். நீங்க ஃப்ரீயா இருக்க வேண்டியது உங்க ட்ரீம்காக, எல்லாருக்காகவும் இல்லை. ஆல்வேஸ் அவைலபிள் ஈக்குவல் நோ ரெஸ்பெக்ட். செலக்டிவ் அவைலபிலிட்டி ஈக்குவல் டாமினன்ஸ். டைம் இஸ் பவர் கரன்சி. நீங்க சைலன்ஸா அன்அவைலபிளா மாறிட்டீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் 4வது அணுகுமுறை, எமோஷனல் நியூட்ரலிட்டி. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மனிதன். இப்போ நீங்க சைலன்ஸா மாறிட்டீங்க, அவைலபிலிட்டியே குறைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகுது. ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத், ஒரு மனித ப்ரொவோக் பண்றான் என்றா அவன் அட்டென்ஷன் தேடுறான்னு அர்த்தம். அவன் பவர் ரீகெயின் பண்ண நினைக்கிறான். சைக்காலஜி ரூல், த ஒன் who react loses control, reaction equal emotional surrender. காமன் ப்ரொவோகேஷன் பேட்டர்ன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்க்காசம், நீ இப்போ ரொம்ப பிஸியா? செகண்ட் இன்டைரக்ட் ரிசல்ட், உனக்கு இது புரியுமா? தேர்ட் இக்னோரிங் பிளஸ் சடன் அட்டென்ஷன், சைலன்ஸ், சடன் மெசேஜ், கன்ஃபியூஷன். அதோட பர்பஸ் உங்க ரியாக்ஷன் தான். எமோஷனல் நியூட்ரலிட்டினா என்ன? காமான ஃபேஸ், நார்மல் டோன்ல பேசுங்க, ஷார்ட் ரெஸ்பான்ஸ், நோ ஜஸ்டிஃபிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு, அவங்க நீ மாறிட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டா நீங்க மேபி அப்படின்னு சிம்பிளா சொல்லிடணும். அதுல ஃபியூயல் இருக்கக்கூடாது. பட் நியூட்ரலிட்டி கிவ் கன்ஃபியூஷன், இன்செக்யூரிட்டி, செல்ஃப் டவுட். இவன் என்ன ஃபீல் பண்றான்னு புரியாம நான் அவனுக்கு முக்கியம் இல்லையா? தட் அன்சர்டன்லி பர்ன்ஸ். நியூட்ரலிட்டினா கோல்டு ஹார்ட், இட்ஸ் எமோஷனல் டிசிப்ளின். யூ ஸ்டில் கேர் பட் யூ டோன்ட் ப்ளீட். அவங்க உங்களை எமோஷனலா புல் பண்ண முடியாதனாலே நீங்க ஃப்ரீ. ரியாக்ஷன் கிவ்ஸ் பவர், நியூட்ரலிட்டி டேக்ஸ் பவர் பேக். காம் இஸ் டாமினன்ஸ். நீங்க எமோஷனலா நியூட்ரல் ஆனதும் ஒரு விஷயம் கவனிப்பீங்க, சிலர் எல்லை மீற ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் 5வது அணுகுமுறை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பவுண்டரிஸ். எல்லை வைக்கும் மனிதன். இப்போலாம் நீங்க காமா மாறிட்டீங்க, ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லை மீற பார்ப்பாங்க. ஏன் இவன் இவ்வளவு தாங்குறான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உங்களை மதிக்கிறதுக்கு முன் உங்க லிமிட்டை டெஸ்ட் பண்ணுவான். சைக்காலஜி ரூல் படி, பீப்புள் டோன்ட் கிராஸ் பவுண்டரிஸ் அன்லெஸ் யூ அலோ இட் ஒன்ஸ். ஒரு தடவை அலோ பண்ணிட்டா அது பர்மிஷன். ஹவு டிஸ்ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்? டிஸ்ரெஸ்பெக்ட் சடனா வராது, ஜோக்கா ஸ்டார்ட் ஆகும். கேஷுவலா இன்சல்ட் பண்ணுவாங்க. நார்மலைஸ்டா டிஸ்ரெஸ்பெக்ட். நீங்க ஸ்மைல் பண்ணிட்டா மெசேஜ் கிளியர், ஐ கேன் ஹேண்டில் திஸ். வாட் இஸ் த பவுண்டரி? பவுண்டரி ஈக்குவல் ஷவுட் இல்ல,
பவுண்டரி ஈக்குவல் ஃபைட் இல்ல, பவுண்டரி ஈக்குவல் கிளியர் காம் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு, இந்த டோன்ல பேசாதீங்க, இது அக்செப்டபிள் இல்ல, இதுக்கு நான் ஓகே இல்ல. நோ எக்ஸ்பிளனேஷன், நோ ஆங்கர். ஒய் பவுண்டரிஸ் கிரியேட் ரெஸ்பெக்ட்? ஒரு பவுண்டரி சொன்ன உடனே அவங்க பிரைனுக்கு மெசேஜ், இவன் சீரியஸ், இவனுடைய லிமிட்ஸ் கிளியர். கான்ஃபிடென்ட் பீப்புள் டோன்ட் ஆர்கியூ, தே டிக்ளேர். உங்க ஆபீஸ்ல பாஸ் சர்க்காசம், உனக்கு இதுவே அதிகமா, நீங்க முன்ன மாதிரி இருந்தா சைலண்டா ஹர்ட் ஆவீங்க. இப்போ நீங்க இந்த கமெண்ட் ப்ரொஃபஷனல் இல்ல, காமா டைரக்டா ஃபியர் இல்லாம சொல்லிடுவீங்க. ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருக்கும், தென் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்கும் காமன் ஃபியர் என்ன? பவுண்டரி வச்சா அவன் விலகிடுவாங்களான்னு. ஆனா ட்ரூத், ராங் பீப்புள் லீவ், ரைட் பீப்புள் அட்ஜஸ்ட். நீங்க எல்லை வைக்கிற நாள் சிலர் உங்களை இழப்பாங்க, ஆனா நீங்க உங்களை இழக்க மாட்டீங்க. பவுண்டரிஸ் ஈக்குவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட். காம் வேர்ட்ஸ் கிரேட்டர் தென் லவுட் ஃபைட்ஸ். ரெஸ்பெக்ட் இஸ் ட்ரைன்டு, நாட் பெக்டு. இப்போ நீங்க காமா ஃபர்மா மாறிட்டீங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையே பேச ஆரம்பிக்கணும். அதுதான் 6வது அணுகுமுறை, ரிசல்ட் ஸ்பீக் ஸ்ட்ராட்டஜி. வாழ்க்கை பேசும் தருணம். இப்போலாம் நீங்க காமா மாறிட்டீங்க, பவுண்டரி வச்சிங்க. ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிவு பண்ணும். வார்த்தை இல்ல, ரிசல்ட். ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத். மனிதன் என்ன சொன்னாலும் அவன் ரிசல்ட்டை தான் மதிப்பான். பீப்புள் லிசன் டு சக்சஸ், நாட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதனால தான் அட்வைஸ் சக்சஸ்ல இருந்து தான் அக்செப்ட் ஆகும். ஒய் ரிசல்ட் சைலன்ஸ் பீப்புள்? நீங்க பேசும்போது டிஸ்அக்ரிமெண்ட் வரும், நீங்க சக்சீட் பண்ணும்போது சைலன்ஸ் வரும். தட் சைலன்ஸ் இஸ் ரெஸ்பெக்ட். ஏரியாஸ் வேர் ரிசல்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட், மணி அண்ட் ஸ்டேபிலிட்டி. மணி அரோகன்ஸ் இல்ல, மணி செக்யூரிட்டி. ஃபைனான்சியல் கண்ட்ரோல் ஈக்குவல் கான்ஃபிடன்ஸ். Second, discipline. Daily routine, consistency, self-control. Discipline show leadership. Third, peace and maturity. Drama illada calm life. Highest flex. Fourth, confidence without noise. No shouting, no boasting. Preference alone energy. Common mistake என்ன தெரியுமா? ரிசல்ட் வந்ததும் ஈகோ இல்லாம, கம்பேரிஷன் இல்லாம, ரிவெஞ்ச் ஸ்மைல் பண்ணாம, கீப் இட் சைலண்ட், கீப் இட் கிளீன். நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லாத நிலைதான் உண்மையான வெற்றி. ரிசல்ட் கிரேட்டர் தென் வேர்ட்ஸ். சைலன்ஸ் பிளஸ் ரிசல்ட் ஈக்குவல் அத்தாரிட்டி. ரெஸ்பெக்ட் ஃபோர்ஸ்டு, நாட் ரெக்வஸ்ட். இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க, ஆனா ஒரு ட்ராப் இருக்கு, வேலிடேஷன் ட்ராப். அதுக்கு தான் 7வது அணுகுமுறை, நோ வேலிடேஷன் அடிக்ஷன். அங்கீகாரம் தேடாத மனிதன். நீங்க டிசிப்ளினா மாறிட்டீங்க, ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னும் ஒரு சங்கிலி இருக்கு, அது வேலிடேஷன். ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத் என்ன தெரியுமா? வேலிடேஷன் அடிஷன்னா அவ என்ன நினைப்பான், அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்களா, நான் ஓகே தானான்னு யோசிப்பது தான். சைக்காலஜி ரூல் என்ன சொல்லுது? த மோர் யூ சீக் அப்ரூவல், த லெஸ் ரெஸ்பெக்ட் யூ கமாண்ட். ஒய் வேலிடேஷன் மேக் யூ வீக்? நீங்க வேலிடேஷன் தேடும் போது டெசிஷன் ஷேக்கி ஆகும், கான்ஃபிடன்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்கும், பிஹேவியர் அட்ஜஸ்டபிள் ஆகும். பீப்புள் சென்ஸ் நீடினஸ். நீடினஸ் ஈக்குவல் பவர் லாஸ். ஒரு மனிதன் போஸ்ட் போடாம, லைக் கவுண்ட் பார்க்காம லைஃப் ஃபோக்கஸ் பண்ணா, பீப்புள் ரியாக்ஷன், இது என்ன இவன் கேர் பண்ணலையே, எக்ஸாக்ட்லி ஃப்ரீடம். உங்களை நீங்க அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச நாளே உலகம் உங்களை அப்ரூவ் பண்ணும். வேலிடேஷன் சீக்கிங் கில்ஸ் பவர். இன்னர் அப்ரூவல் பில்ஸ் அத்தாரிட்டி. நீட் எனர்ஜி ரிப்பீல்ஸ் ரெஸ்பெக்ட். இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆகிட்டீங்க, ஒரே ஒரு விஷயம் தான் மீதி இருக்கு, இன்னர் அத்தாரிட்டி. அதுதான் ஃபைனல் ஷிஃப்ட். 8வது அணுகுமுறை, இன்னர் அத்தாரிட்டி, உள்ளுக்குள்ள அரசன். நீங்க சைலன்ஸா மாறிட்டீங்க, டிசிப்ளின் பில் பண்ணிட்டீங்க, வேலிடேஷன் அடிஷன் உடைச்சிட்டீங்க. இப்போ ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையை ஓட்டுறது யாரு? ஹியூமன் சைக்காலஜி ட்ரூத் என்ன? இன்னர் அத்தாரிட்டி என்றால் டாமினன்ஸ் ஷோ பண்றது இல்ல, லவுட் கான்ஃபிடன்ஸ் இல்ல, செல்ஃப் கமாண்ட். சைக்காலஜி ரூல், பீப்புள் ஃபாலோ தோஸ் ஹூ லீட் தெம்செல்ஃப். நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஆவாங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ் சைலன்ஸா உட்காருங்க. ஒரு டெசிஷன் வித்தவுட் கன்சல்டேஷன், யாரையும் கன்சல்ட் பண்ணாம டெசிஷன் நீங்களே எடுங்க. 1 பவுண்டரி ரெஸ்பெக்டட். ஒரு ப்ராமிஸ், கீப் இட் செல்ஃப். டெய்லி லீடர்ஷிப் ட்ரைனிங். நீங்க உங்களை கவர்ன் பண்ற நாள் யாராலும் உங்களை இக்னோர் பண்ண முடியாது. உங்களை அலட்சியம் செய்தவங்க உங்களை உடைக்கல, நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணின நாள் தான் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த கேம் முடிஞ்சது. நீங்க காம், நீங்க ஸ்ட்ராங், நீங்க டேஞ்சரஸ் சைலண்ட்லி. அலற வேண்டியது இனி உங்களை அலட்சியம் செய்தவங்க தான். உங்களை அலட்சியம் செய்தவங்களை வெல்ல வேண்டும்னா அவர்களை மாற்ற வேண்டாம், உங்களை மாற்றுங்க. நீங்க காமா ஆகிட்டனாலே, நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆகிட்டனாலே, நீங்க டிசிப்ளினா ஆகிட்டனாலே அவர்களோட மனசுக்குள்ள ஒரு சத்தம் ஆரம்பிக்கும். அதுதான் அலறல். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.